ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக நம்ம குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்காக சாம்பார் தூள் நம்ம வீட்டில் இருக்கும். அதே மாதிரி எல்லா ரெசிபீஸ்க்குமே இப்போ நம்மக்கிட்ட ரெடிமேட் பவுடர்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த வகையில் நான் இன்றைக்கி ஒரு மல்டிபர்பஸ் பொடி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த மல்டிபர்பஸ் பவுடர் செய்யறதுக்காக நான் 2 கப் தனியா எடுத்திருக்கேன். 2 கப் தனியாவுக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கணும். நம்ம எந்த பொடி வகைகள் செஞ்சாலுமே அதை கரெக்டான கண்டெய்னர்ஸில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அது கெடாமல் இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற இந்த மல்டிபர்பஸ் பொடி பல வகையாக நமக்கு யூஸ் ஆகுங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே ஒரு ஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே நம்ம ரோஸ்ட் பண்ணலை, எல்லாத்தையுமே நம்ம இப்போ எடுத்து தான் வச்சுட்ருக்கோம். இந்த பொடிக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் ஆஃப் வெந்தயம் ஆட் பண்ணியிருக்க போகிறோம். அடுத்ததாக நமக்கு தேவையான அளவு காரத்துக்காக ரெட் சில்லிஸ் ஆட் பண்ணியிருக்கோம். நான் இன்றைக்கி ஒரு 20 ரெட் சில்லிஸ் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம கருகாப்பில் தலை ஆட் பண்ண போகிறோம். இந்த கருகாப்பில் தலை என்ன பண்ணியிருக்கோன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு வீட்டில் நிழல்லையே உணர்த்தி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் வெயிலில் வைக்காமல் நிழல்லையே உணர்த்தி எடுத்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே 1 or 2-3 டேஸ் வரைக்குமே நீங்கள் வெயிலில் வைக்கணும். நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஒன்லி சன்ட்ரை தான் பண்ண போகிறோம். நான் இப்போது இது எல்லாமே 3 டேஸ் கிட்ட வெயிலில் காய வச்சு எடுத்திருக்கேன். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூளும் பெருங்காயமும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம கட்டி பெருங்காயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துருவோம். இந்த பொடி சூப்பராக நமக்கு ரெடி ஆயாச்சுங்க. இந்த பொடி எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம்னா, நம்ம ரசம் வைக்கிறோம் இல்லையா, ஸோ இதை ரசப்பொடியாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை புளிக்குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா இந்த பொடியை மிளகாத்தூள் போடுறதுக்கு பதிலாக 2 ஸ்பூன்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே குழம்பு வச்சோம்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த பொடி யூஸ் பண்ணி இன்னும் வேறு பல பர்பஸ்க்கும் யூஸ் பண்ண முடியும். வேறு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. டாட்டா, பை பாய்.